Please subscribe Sadhguru Sai Creations. நாள்பட்ட அழுக்கு உள்ளே ஏறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் அழுக்கெல்லாம் உள்ளே ஏறி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அந்த ஆக்சிஜனை இழுக்காது. இந்த மூக்கு சுவாசிக்கிறதை விட நம்ம நெத்தி சுவாசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மயூர பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, காற்றை இழுக்கும். அப்படி இழுக்கும் பொழுது, ஆக்சிஜன் இழுக்கும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய குங்குமத்தில் இருக்கக்கூடிய சத்தும் சாரமும் உள்ள இழுக்கும் பொழுது அவ்வளோ வசீகரமாக இருக்கும். ஒவ்வொரு நாடியும் மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸில் பூசக்கூடிய ஒன்று, இன்டேக் எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுவும் முக அழகு, அதோட சரும பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் ஆசை தான் பார்த்திங்கன்னா கரும்புள்ளி இல்லாமல் இந்த அம்மை தழும்பெல்லாம் போகணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கருவளையம் இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் சிஸ்டம் மொபைலில் நைட் முழிச்சு பார்க்குறதுனால கருவளையம் வந்தது, எங்கே ரத்த ஓட்டம் போகவே மாட்டேங்குது. நம்மளுடைய ஸ்கின்னோட மெலோனியன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி ஆன்டி ஏஜிங்காக இருந்தால் இந்த கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ், அதான் அந்த எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. ஸோ இதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஒரு தகவலும், கரும்புள்ளி கருவளையம் நாள்பட்ட அழுக்கு உள்ளே ஏறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் அழுக்கெல்லாம் உள்ளே ஏறி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கின் அந்த ஆக்சிஜனை இழுக்காது. நம்ம மட்டும்தான் ஆக்சிஜன் சுவாசிக்கணும் கிடையாது, நம்மளோட டோட்டல் உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை துவாரங்கள் அத்தனையுமே சுவாசிக்கும். முக்கியம் உடம்புல இருக்கக்கூடிய 9 ஓட்டைகளையுமே சுவாசிக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா குங்குமம் வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த ஏர் ஃப்ளோ, இந்த குங்குமம் பார்த்திங்கனாக்கா மஞ்சள் ப்ளஸ் மூலிகையோடு கலந்த விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா குங்குமம். அந்த எல்லா இடமும் நம்ம இந்த மூக்கு சுவாசிக்கிறதை விட நம்ம நெத்தி சுவாசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மயூர பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, காற்றை இழுக்கும். அப்படி இழுக்கும் பொழுது, ஆக்சிஜன் இழுக்கும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய குங்குமத்தில் இருக்கக்கூடிய சத்தும் சாரமும் உள்ளே இழுக்கும் பொழுது அவ்வளோ வசீகரமாக இருக்கும். சக்தி ஏற்படும். நல்ல விஷயத்தை மட்டும் உள்ளே இழுக்கும். உடல் ஆனந்தமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வைக்கிறது ஸ்டிக்கர் போட்டு, அதனால தான் தலைவலிக்குது. பெண்கள் எப்போல்லாம் ஸ்டிக்கர் போட்டு வரைச்சாலும் தலைவலி, ஒத்த தலைவலி பிரச்சனைகள், அவங்களுடைய தோல் சுருக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய மூச்சை நம்ம நிறுத்திடுறோம். ஸோ ஒன்றும் இல்லை, நல்லா டைட்டாக ஏர் டைட்டான ஒரு பேண்டேட் தூக்கி இந்த இடத்துல ஒட்டி பாருங்கள். உங்களால் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. தலையை பிச்சுக்குவீங்க, ஏன்னா ஏர் ஃப்ளோ கட் ஆகிடுது. ஸோ ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாடியும் மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸில் பூசக்கூடிய ஒன்று, இன்டேக் எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அதாவது நம்மளுடைய ஃபுட்டனே எடுத்துக்கலாம். அது இதை செய்தாலே போதும், சருமம் பளபளக்கும், தேஜஸ் நல்லா இருக்கும், நீண்ட ஆரோக்கியம் இருக்கும், பளபளப்பாக இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆயில் ஸ்கின், அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா ட்ரை ஸ்கின் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா யார் வேணாலும் போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகையின் பயன் அபூர்வமானது, இளமையை தக்க வைக்கும். அப்படியே சரி, இது எப்போல்லாம் போடலாம்? வாரம் ஒரு முறை மட்டும் போட்டால் போதும். மற்றபடி நீங்கள் எந்த ஃபேஷியல் வேணாலும் பண்ணுங்கள், எந்த மெடிசனும் போடுங்க. இது வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ½ அன் ஹவர் மட்டும் நீங்கள் வச்சுருந்துட்டு கழுவி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கும். சரி, அப்படி என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழாநெல்லி இலை. இந்த கீழாநெல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரெண்டையும் ஒன்றா வச்சு நீங்கள் அரைச்சாலும் சரி, மிக்சியில் வச்சா ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். அரைச்சி பால்லையோ பன்னீர்லையோ எதில் வேணாலும் போடலாம். ஃபேஸில் போட்டு பாருங்கள். சில பேருக்கு போட்டோன்னு லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். நம்ம தோலில் பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் நிறைய புண்ணு இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட மட்டும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. சரிங்களா? இருந்தாலும் ஸ்கின் டெஸ்ட்னு எப்போதுமே சொல்லுவாங்க. எந்த ஒரு க்ரீம் போட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக இல்லை ஒரு ஓரத்தில் போட்டு பார்ப்போம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். 100% ப்ராப்ளம் இருக்காது ஹெர்பலில். இருந்தாலும் நம்மளுடைய நாம்ஸ் படி நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த 2 கலவினா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பால்லையும் போடலாம், பன்னீர்லேயும் போடலாம், தண்ணீர்லேயும் போடலாம். எது போட்டாலும் சரி, ஒரு ½ அன் ஹவர் கழித்து பாருங்கள், உங்கள் ஃபேஸ் ஒரு புதிய ஒரு பரிமாற்றத்திற்கு மாறி இருப்பதை கண்கூடாக உணரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இதை போட்டுட்டு உடனே நம்ம சன்லைட்லேயோ இல்லை கடைக்கோ இல்லை வேறு சன் போட மாதிரி போட வேண்டாம். ஒரு 1 ஹவர் கழித்து நல்லா ரெஸ்ட் எடுத்து கூட போடலாம். அந்த மாதிரி டைமாக பார்த்து போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போட்டால் போதும். இது ஞாயிற்றுக்கிழமை தான் போடணும் அப்படி கிடையாது. நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கு. அது எப்படி வேணாலும் உங்கள் சாய்ஸ். சரிங்களா? ஸோ இது போட்டாலே சூப்பராக இருக்கும். அடுத்தது இன்டேக். கேரட்டை மிஞ்சி எதுவும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். கேரட்டை நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா, இன்டேக் கேரட் வந்து ஒரு கேரட் நல்லா ஒரு பிஞ்சு கேரட்டாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஜூஸ் அடிச்சுக்கோங்க. ஜூஸ் அடித்த பிறகு 2 சிட்டிகை மஞ்சள், ரொம்ப முக்கியம். 2 சிட்டிகை மஞ்சள், ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு தேன், அவ்வளோதான். இந்த 3ஐயும் சேர்ந்த காம்பினேஷன் பார்த்திங்கனாக்கா காயக்கல் பத்திற்கும் தங்க பஸ்பத்துக்கு இணையான ஒன்று. சிட்டிகை வந்து மஞ்சள் மட்டும் 2 சிட்டிகை போடும். ஒரு டம்ளர் ஜூஸ்க்கு ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா 2 சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தேன், அதாவது 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்லேயே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இதே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு 15 வயசில் இருக்காங்கன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ தேன்னால எந்த பிரச்சனையும் கிடையாது. தேன் நல்ல தேனாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த 48 நாள் எடுத்து பாருங்களேன். இழந்த அந்த பொலிவு, இழந்த அந்த அட்ராக்ஷன், கண்ணுக்கான வெளிச்சம், முடிக்கான வளர்ச்சி, வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள், அதாவது தேவையில்லாதது எல்லாமே மலத்தோடு வெளியேறிவிடும். உடல் பளபளப்பாக இருக்கும், குடல் பளபளப்பாக இருக்கும், கண் பார்வை நன்றாக இருக்கும். ஸோ இந்த 2 மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். உடல் ஆரோக்கியம் மிளரும், அதேமாதிரி வயது தெரியவே தெரியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்து அழகான ஒரு டிப்ஸ் தான் இது. ஃபேஸ்க்கு போட வேண்டிய பேக் கொத்தமல்லி, கீழாநெல்லி, சரிங்களா? சும்மா ஒரு கைப்பிடி போட்டாலே போதுமான விஷயம். பால்லையோ நீங்கள் பன்னீர் தண்ணீர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்டேக் எடுக்கக்கூடிய இந்த ஜூஸ், இதுதான் வந்து காயக்கல்பம் மட்டும் இல்லை, அற்புதமான ஆயிலை நீடிக்கும் மருந்து. ஸோ இது 2மே பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் எடுக்க உங்களுக்கே தெரியும், பல டிசீஸ் இதில் கம்மியாகும். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா சர்க்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா பேலன்ஸுக்கு வரும், ஹை பிபி பேலன்ஸுக்கு வரும். கேரட்டுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, மஞ்சளுக்கு உங்களுக்கே தெரியும் தேன் ஆயிலை நீடிக்கும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க நான் தேனில் யூஸ் பண்ணலாமா? இந்த கேரட் ஜூஸ் ப்ளஸ் மஞ்சள் நீங்கள் போட போகிறது ஒரே ஒரு ஸ்பூன், இதனால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போதே கிடையாது. எப்படியா இருந்தாலும் அதுக்கான மருந்து நீங்கள் எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இதுவே மகா மருந்தாக, மகா உணவாக பயன்படுவதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எடுத்து பாருங்கள், 48 நாளில் மிகப்பெரிய ட்ரெமாண்டஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு மெத்தட் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.